ஒரே மாதத்தில் 3 முறை வங்கிக் கொள்ளை முயற்சி நடைபெற்றும் காவல்துறை கண்டுகொள்ளாத நிலையில் சமயபுரம் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 150 பவுன் நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 7ஆம் தேதி அதிகாலை திருச்சி உப்பிலியாபுரம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்றதாக தகவல் கிடைக்க அங்கு போலீசார் அவசரமாக விரைந்தனர். எனினும் கொள்ளை முயற்சி தோல்வியடைந்ததால் கொள்ளையர்கள் தப்பி ஓடியிருந்தனர். அதன் பிறகு 10 நாள் இடைவெளியில், அதாவது ஜனவரி 18ஆம் தேதி திருச்சி மத்திய கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சி. அங்கும் லாக்கரை உடைக்க முடியாததால் பணம் தப்பியது. கொள்ளையர்கள் தப்பி ஓடினர். மறுபடியும் 3 நாள் இடைவெளியில் மேலும் ஒரு கொள்ளை முயற்சி. மணச்சநல்லூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பணத்தை எடுக்க முயன்றனர். ஆனால் அதிகாலை வரை லாக்கரை உடைக்க முடியாததால் தப்பி ஓடினர். இந்த 3 கொள்ளை முயற்சியும் தோல்வியடைந்த நிலையில் 4வது கொள்ளை முயற்சி திருச்சி சமயபுரம் டோல்கேட் பகுதியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அரங்கேறியுள்ளது. நேற்று இரவு நேரத்தில் வங்கியின் பக்கவாட்டு சுவரை வெல்டிங் வைத்து உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் 5 லாக்கரில் இருந்த 500 சவரன் நகை மற்றும் 5 கோடி ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு இம்முறை திட்டத்தை வெற்றிகரமாக அரங்கேற்றிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து வந்த சமயபுரம் காவல் நிலைய போலீசார் அங்கு முகமுடி கொள்ளையர்கள் கொண்டு வந்த கேஸ் வெல்டிங் மெஷின் மற்றும் சிலிண்டர், சுத்திகள், கொள்ளையர்கள் பயன்படுத்திய முகமுடி உடை ஆகியவற்றை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளை நடைபெற்ற வங்கி பரபரப்பாக இயங்கும் சாலையில் முக்கிய பகுதியில் அமைந்துள்ளது. ஆனால் வங்கியில் பாதுகாப்பு நடைமுறைகள் பெரும்பாலும் பின்பற்றப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. சிசிடிவி கேமரா இருந்தாலும் இரவு காவல் பணிக்கு காவலாளி நியமிக்கப்படவில்லை. இதனை சாதகமாக பயன்படுத்தியே கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளை சம்பவத்தின் போது ஏன் பாதுகாப்பு அலாரம் அடிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனிடையே வங்கியில் தாங்கள் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்திருந்த நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு வங்கி முன்பாக வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். பலர் அதிர்ச்சியுடனும் கண்ணீருடனும் காத்திருந்தனர். வீட்டில் வைத்திருந்தால் பாதுகாப்பு இருக்காது என்பதால் தான் வங்கி லாக்கரில் நகைகளை வைத்திருந்தோம். ஆனால் வங்கியிலும் பாதுகாப்பு இல்லை என்றால் நாங்கள் எங்கு செல்வது என்று கேள்வி எழுப்பினர். இந்த கொள்ளை சம்பவத்தில் வடமாநில கொள்ளையர்களுக்கு தொடர்பு இருக்குமா என்பது பற்றி போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். கொள்ளை போன நகைகளுக்கு இழப்பீடு கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஒரு மாவட்டத்தின் தலைநகரில் ஒரே மாதத்திற்குள் 4 கொள்ளை முயற்சி, அதுவும் வங்கி நிதி நிறுவனங்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல். ஏற்கனவே நடைபெற்ற கொள்ளை முயற்சிகள் தோல்வியடைந்ததாலோ என்னவோ காவல்துறையினர் மெத்தனமாக இருந்துவிட்டனர் என்றும் அதனாலேயே 4வதாக இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் திருச்சி பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒருபுறம் குறைந்தபட்ச இருப்பு தொகை, ஏடிஎம்மில் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கட்டணம் என வாடிக்கையாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் வங்கிகள் தங்களை நம்பி டெபாசிட் செய்யும் மக்களின் பணம், நகை ஆகியவற்றை பாதுகாப்பாக வைக்க எந்த ஏற்பாடுகளையும் செய்யாமல் இருப்பது இனி எதிர்காலத்தில் வங்கி என்பது பணம், நகைகளை வைக்க பாதுகாப்பான இடமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். வங்கிகளில் லாக்கர் அப்படின்றது அவங்க கஸ்டமருக்கு கொடுக்கறதுல ஒரு விசேஷமான உறவு இருக்குது. இது பேங்க் கஸ்டமர் அண்ட் பேங்க்ன்ற ரிலேஷனை தாண்டின விஷயம். அது ஒரு வாடிக்கையாளர் லாக்கரை ஆப்ரேட் பண்ணும்போது அதுக்குள்ளே அவர் என்ன வைக்கிறாரு, எப்போ அதை எடுக்கிறாருன்றது வங்கி அதிகாரிகளுக்கு தெரியாது. அதனுடைய ரகசியத்தன்மையை காப்பாற்றுறதுக்காக இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வங்கி லாக்கரை ரூமுக்குள்ளே உடைச்சி அதை திருடிட்டு போயிட்டாங்க, கொள்ளையர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற புகார் வந்திருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வங்கியில் லாக்கருன்ற அமைப்பு எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வங்கியுள்ள பணம், வங்கியுள்ள தஸ்தாவேஜுகள்லாம் வைக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் என்று ஒரு விசேஷமான முறையில் கட்டப்பட்ட ரூம் இருக்கும். அதனால அது பாதுகாப்பானது கருதி
வங்கி ஆவணங்கள் எப்படி பாதுகாக்கப்படுதோ அதே போல் இதுவும் இருக்கும் அப்படின்னு வாடிக்கையாளர்கள் இதை எடுக்கிறாங்க. ஆனால் இம்மாதிரி திருட்டு நடக்கும்போது வங்கியினுடைய பொறுப்பு என்ன? வங்கி எந்த பொறுப்பையும் ஏற்காது. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஏன்னா வங்கி அதனுடைய தஸ்தாவேஜுகளோ அல்லது அவர்களுடைய ஆவணங்களையோ இன்ஷூர் பண்ணியிருக்காங்க. இந்த லாக்கருக்குள்ளே இருக்கிற பொருள்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஏன் இன்சூரன்ஸ் கிடையாதுன்னா அதனுடைய மதிப்பு வங்கிக்கு தெரியாது. அப்போது இன்சூரன்ஸு இல்லைன்னா இது என்ன பாதுகாப்பு? இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பாதுகாப்பு இல்லையானா, இந்த லாக்கர்களை எடுக்கும்போது கையெழுத்து போடக்கூடிய அக்ரிமெண்ட்லேயே இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயற்கையால் நேரக்கூடிய விபத்துகள், இது மாதிரி எதிர்பாராதமான திருட்டுகள் நடந்தால் அந்த லாக்கருக்குள்ள பொருளுக்கு வங்கி பொறுப்பல்ல.